இந்த ஃபுட்டேஜ்லாம் விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் வந்து ரெக்கவர் பண்ணி இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் அவர் கையை கெட்டியமா பிடிச்சிக்கலாங்கன்றாங்களா? இதெல்லாம் என்னங்க இது? சும்மா அதாவது பொய்யுங்க, கடந்தெடுத்த பொய். இதெல்லாம் கடந்தெடுத்த பொய். இப்ப விஜய் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தது? அமித்ஷாவை அங்க பார்த்தாரு, இங்க இவரை பார்த்தாரு, அங்க அவரை பார்த்தாரு. எத்தனை குற்றச்சாட்டு, எவ்வளவு சந்திச்சோம், புரியுதுங்களா? எவ்வளவு பேசணும். அந்த மாதிரி குற்றச்சாட்டு இது ஒண்ணு. அவங்களுக்கு என்னன்னா, எதையாவது தேர்தல் நேரத்தில் மக்கள் கிட்ட சொல்லணும். எடுப்பாடுற வரைக்கும் எடுப்பாடட்டுமே. இவர் சினிமா ஷூட்டிங் அங்க நடத்தினாரு, இதனாலதான் வந்து அந்த நெரிசல் வந்ததுன்னா அப்ப திமுக கவர்மெண்ட் சும்மா விட்டுருக்குமா? இவ்வளவு உளவுத்துறையை மீறி, இவ்வளவு போலீஸை மீறி அவங்க டே ஒன்ல அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களே. அவங்க ஏன் பேசல? திமுக ஏன் பேசல? திமுக கவலைன்னா பாசம் விஜய் மேல. இது சும்மா வன்மத்தை கக்கிற ஒரு வேலை. இவங்க என்னன்னா, 3வது இடத்துல எடப்பாடி இருக்கிறார், அது நல்லாவே தெரியுது. அது எப்படியாவது அதை தாண்டி வரணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அது நடக்காது. ஓகே, 2வது இடத்துல இங்க முதல் 2 இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் இருக்குது. திமுக தாவேகா ஃபைட் இருக்குதா கலை நிலவரங்க. இப்ப நீங்க அந்த மாலை மலர் அது இது ஏகப்பட்ட வீடியோ வைரலா போயினுக்குது, நிறைய கருத்து கணிப்புகள் வந்து நிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா விசில் என்றான் சூரியன்றான் விசில் என்றான், மாறி மாறி இப்படிதான் வருது. ரெட்டர் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு மவுஸ் இல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் தவறுகளால் அந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார். அதுதான் கலை யதார்த்தம், கலை உண்மை. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு வரல, ஆனா விஜயை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைத்தாரா இல்லையா? அழைச்சாரா இல்லையா? பேச்சுவார்த்தை போச்சுன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்திலே சொன்னார், கொடி பறக்குது பார், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க பார், கொடி பறக்குது பாருன்னு சொன்னார். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இன்னும் அதிமுக இருக்கிற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், ஆர்பி உதயகுமார் உள்பட முன்னாள் அமைச்சர்கள், அந்த தர்மாகுல் ஒருத்தர் மதுரையில, அவர் உள்பட செல்லூர் ராஜ் அவரு உள்பட எல்லாமே வந்து இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பு கொடுக்காம இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு கொடுத்தாங்க, நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்தாங்க. இவர் அந்த கூட்டணிக்கு போல. இப்ப என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, யாருமே விஜய கூப்பிடல, அது கிடையாது. இவங்க கூப்பிட்டாங்கன்றது உண்மை. விஜய் அதுக்கு போல, தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்றதுல விஜய் வந்து உறுதியா இருக்கிறார்.